இந்த சபரிமலை யாத்திரைன்றது மிக புனிதமான ஒரு யாத்திரை. ஐஷ்டிக பிரம்மச்சாரியான அந்த ஐயப்பன் அந்த கலியுக வரதனை கல்கி அவதாரம்ன்றது இந்த ஐயப்பன் தான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் குதிரையில் வருவாருன்னு அரசர் கோலத்தில் வருவாருன்னு சொல்லுவாங்க. மகாராஜாவுக்கு பிள்ளையா வந்ததுனால இவரும் ஒரு அரசரே. ஆக அச்சன் கோவில் அரசனே அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு. அதனால இவரும் ஒரு அரசரே, இவர் தான் கல்கி அவதாரம்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. சாமி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவோ பேர் அழிவுகள் ஏற்படுகிறது. சுனாமி, கொரோனா, இப்பொழுது சமீபமாக பம்பையில் ஒரு அமீபா தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மூக்கு வழியாக ஏறினா மூளையை பாதிக்கும்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய சிஷியன் சம்பத்தும் அருளும் மற்றும் லோகுசாமி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இதனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும், பேரழிவுகளிலிருந்து விடை கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். தாம்பரத்தில் இருந்த கேரளா மாநிலம் ஐயப்பன் கோவிலுக்கு உலக நன்மை வேண்டி முதல் முறையாக சைக்கிளில் சென்ற ஐயப்ப பக்தர்கள் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சம்பத், சித்தலாப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அருள், அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் லோகநாதன் நண்பர்களான இவர்கள் கேரளா மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்காக ஒரு மண்டலம் விரதம் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடம் இயற்கை பேரழிவு ஏற்படாமல் இருப்பதற்காக உலக நன்மை வேண்டி இன்று சிறப்பு பூஜைகள் செய்து இருமுடி ஏந்தி முதன் முறையாக தாம்பரத்தில் இருந்து கேரளா மாநிலம் ஐயப்பன் கோவிலுக்கு சுமார் 700 கிலோமீட்டர் சைக்கிளில் பக்தர்கள் சென்று அப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பக்தர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தனர். Maro mapa, kapayapa.